ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு கப்பல் கடலில் நடுவே பயணம் செல்லும் போது பெரிய அலைகள் புயல்களை சந்திக்கலாம். ஆனால் அதன் திசை காட்டும் கருவி சரியாக இருந்தால் அது பாதுகாப்பாக கரையை அடைகிறது. அதுபோல நமது வாழ்க்கை பிரச்சனைகள், சோதனைகள், எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் நமது பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேல் நிலைத்திருந்தால் நம் ஜெயத்தின் கரையை கடக்க முடியும். நம் ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியும். பல நேரங்களில் மக்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமோ நம் வாக்குத்தத்தத்தை பார்த்து முன்னேற வேண்டும். ஏனெனில் நமது ஜெயம் நமது திறமையால் அல்ல, நம்மோடு இருக்கும் கிறிஸ்துவினாலே கிடைக்கிறது. தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, அது தேவன் நமக்கு தரும் உயர்விற்கான ஒரு படிக்கட்டாக இருக்கிறது. இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் நாளை நீங்கள் சொல்ல போகிற சாட்சிக்கு மாறலாம். பிரச்சனைகளை எண்ணி கவலைப்படாதீர்கள். ஜெபித்து தேவனை நம்புங்கள். மனிதர்களால் முடியாததை தேவன் முடிப்பார். உங்கள் வீட்டில் இருக்கும் குழப்பம் சமாதானமாக மாறும். உங்கள் மனதில் இருக்கும் பயம் தைரியமாகும். உங்கள் முயற்சிகளில் இருக்கும் தடைகள் ஜெயமாகவும் மாறட்டும். கர்த்தர் இன்று உங்களுக்கு புதிய நம்பிக்கையும் புதிய வெற்றியும் அருள்வாராக. போராட்டம் என் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் ஜெயம் என் தேவனுடைய கையில் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் இன்று உங்களுக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.